விஜய் வந்து எல்லா கண்டஸ்டன்ட்ஸ்க்கும் ஒரு சின்ன ரிவ்யூ கொடுத்தாங்க. அது என்னன்னு பார்த்துடலாம். கமருதீனை வந்து ரொம்ப க்யூட், கமருதீனுக்கும் கனியக்காவுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் ரொம்ப க்யூட் அப்படின்னாங்க. வினோத் அண்ணாவை வந்து நாங்கள்லாம் உங்கள் ஃபேன்ஸ், தேட்டரில் கிளாப்ஸ் அள்ளோம்ல அந்த மாதிரி தான் நீங்கள் வரும்போது பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு நீங்களும் அமித்தும் சேர்ந்து பண்ணுறதெல்லாம் எங்களுக்கு கூஸ் பம்ப்ஸ் மொமெண்ட் தான் கொடுக்கும் அப்படிங்கிறாங்க. அடுத்த விக்கல்ஸை வந்து நீங்கள் 2 பேருமே, நீங்களும் கனியக்காவும் 2 பேருமே ஆரவாரம் இல்லாத ஆட்கள். இவ்வளோ நாள் எங்கள் அக்கா கூட பேசுகிறீங்க, நான் வந்து என் கூட கொஞ்ச நேரம் பேச மாட்டிங்களா அப்படின்னு கேட்டோடனே அவர் சொல்கிறாரு, இல்லை எனக்கு பழக கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படிங்கிறாரு. அதுக்கு வந்து விஜய் சொல்கிறாங்க, அதுக்காக நான் 70 நாளாக இங்கே இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, என்னடா இவெல்லாம் தப்பே பண்ண மாட்டானா அப்படிங்கிற மாதிரி தான் தோணும் சில டைம் பார்க்குறதுக்கு. பட் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் பண்ணுறீங்க, உள்குத்து வச்சு பண்ணுறீங்க, அப்படி பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, உள்குத்துன்னு அவங்க சொல்லலை. உடனே வினோத் சொல்கிறாரு, உள்குத்து வச்சு பண்ணுவான் அவன் எல்லா தப்பையும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் நேச்சுரலாக இருங்கன்னு சொல்லிட்டு விக்கல்ஸ்க்கு சொல்கிறாங்க. அப்புறமா சாண்ட்ரா கிட்ட உங்கள் மைண்டுக்கும் ரியாலிட்டிக்கும் ஒரு பயங்கர கேப் இருக்குது. ஃபஸ்ட் வீக் நீங்கள் வந்தபோது நான்லாம் சில்லறையை செதற விட்டேன், இப்படி ஒரு கண்டஸ்டண்ட்டான அப்புறம் அப்படியே மூடியாகி ரொம்ப அமுங்கிட்டீங்க அப்படிங்கிறாங்க. அரோராவை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச கண்டஸ்டன்ட், வாய் மட்டும் இல்லைன்னா நாய் தூக்கிட்டு போயிடும் அப்படிம்பாங்கன்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. சிரிச்சுட்டு நல்லா பேசுவா அப்படின்னாங்க. அடுத்ததாக சுபிக்ஷா வந்து ரொம்ப க்யூட், நல்லா பீட் பாக்ஸிங் பண்ணுவா அப்படின்னாங்க. அப்புறம் சபரியை வந்து சபரியை பார்க்கும்போது அவனுக்கு திரு மாதிரி இல்லை, திருவோட மேனரிசம்ஸ் எல்லாமே இருக்குது. அதோடு இல்லை, வீக்கெண்ட் எபிசோடில் யாராச்சும் போய் சொன்னால் உட்காந்துக்கிட்டே ஒரு எக்ஸ்ப்ரெஷன் கொடுப்பான், செம்ம க்யூட்டாக இருக்கும் அப்படின்னாங்க. அடுத்ததாக கனியக்காவை, அவளாகவே இருக்கா, சரி எப்போவுமே வின்னிங் ஹார்ட்ஸ் அதை விட முக்கியம் இல்லை அப்படிங்கிறாங்க. ஸோ அதுலேயே வந்துட்டு மற்றவங்களுக்கு ஒரு சின்ன ஹிண்ட் கிடச்சிருக்கோம். ஸோ அவங்க வந்து வின்னர் இல்லை அப்படிங்கிறது மாதிரி. அடுத்ததாக திவ்யாவை வந்து நீ வந்து எங்களில் மாதிரி தான் கனியக்காக்கு, நாங்கள் ஒரு சிஸ்டர் மாதிரி, நீயும் ஒரு சிஸ்டர், அவளுக்கு மேக்கப் போடுறது, அவளை போட்டு இது பண்ணுறது எல்லாமே பண்ணிட்டு இருப்பேன், பட் உன்னோட வியூஸ் பாயிண்ட்ஸ் நீ பேசுகிறது எல்லாமே சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து பார்வை பார்த்துட்டு நீ தான் கண்டென்ட் கிவர், ஃபேக்காகவே இல்லை ட்ரூவாகவே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இந்த கேம் எப்படி இருக்கணுமோ அப்படியே நீ விளையாடுற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து திரு வந்து வீட்டில் வந்து அப்படி ஒன்று கவனிச்சுக்கிறான், நீ பண்ண வேண்டிய வேலை எல்லாம் சமைச்சு எல்லாம் பண்ணுறது எல்லாமே பண்ணுறான், இப்படி ஒரு புருஷன் கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணுங்கிற மாதிரி சொல்லி முடிக்கிறாங்க. ஸோ இதை பற்றி உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.